வாங்க டெக்கார்ட் மற்றும் ஹியூஜென்ஸின் தோல்வியில முடிஞ்ச லென்ஸ் தயாரிப்பு முயற்சியை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். 1630கள்ல புகழ்பெற்ற தத்துவஞானி ரென்னே டெக்கார்ட்டும் கான்ஸ்டன்டைன் ஹியூஜென்ஸும் ஒரு பெரிய வேலையில இறங்குறாங்க. அதாவது அதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு கச்சிதமான ஹைப்பர்பாலிக் லென்ஸை உருவாக்கணும். இது தியரிப்படி ஒரு பிம்பத்தை அவ்வளவு துல்லியமா காட்டும். முதல்ல ஹியூஜென்ஸ் ஒரு வரைபடத்தை ரெடி பண்ணி ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து ஒரு லென்ஸ் தயாரிப்பாளர்கிட்ட கொடுக்கறாரு. லென்ஸ் ரெடியானதும் அதை டெக்கார்ட்டுக்கு ரொம்ப பெருமையா அனுப்புறாரு. என் ஹைப்பர்போலாவிலிருந்து உருவானதுன்னு சிலேடியா சொல்லி, முதல் முயற்சிக்கு இது ரொம்பவே சூப்பர், நான் மிகைப்படுத்தி சொல்லலேனோ சொல்றாரு. ஆனா என்னாச்சு தெரியுமா? டெக்கார்ட் செக் பண்ணி பார்த்தா அந்த லென்ஸ் பல இடங்கள ஃபோக்கஸ் ஆகி சுத்தமா உபயோகம் இல்லாம போயிடுச்சு. ஹியூஜென்ஸை காயப்படுத்த விரும்பாத டெக்கார்ட், ஒருவேளை அந்த லென்ஸ் செஞ்சவர் வரைபடத்தை சரியா ஃபாலோ பண்ணலையோன்னு மென்மையா சொல்றாரு. ஆனா அந்த தயாரிப்பாளரோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஹியூஜென்ஸோட வரைபடம் தான் தப்புன்னு பழிய அவர் மேல திருப்பி போட்டாரு. ரெண்டாவதா, அவங்க முயற்சியை கைவிடல. டெஸ்கார்ட்டே ஒரு வரைபடம் வரைஞ்சு கொடுத்தாரு, அதுவும் ஃபெயிலியர். கணிதவியலாளர் பிரான்ஸ் வான் ஷூட்டனோட கச்சிதமான வரைபடத்தோட செஞ்ச மூணாவது முயற்சியும் பலன் தரல. அப்போ பிரச்சனை எங்கதான் இருந்துச்சு? பேப்பர்ல சரியா இருக்கிற ஒரு தியரிய நிஜத்துல கொண்டு வரத எவ்ளோ கஷ்டம்னு இது தெளிவா காட்டுச்சு. இறுதியா 2 வருஷ தொடர் தோல்விக்கு அப்புறம் அந்த லென்ஸ் ப்ராஜெக்டே கைவிட்டுட்டாங்க. அவங்களோட கூட்டணியும் முடிவுக்கு வந்துடுச்சு. இதுல இருந்து டெஸ்கார்ட் கத்துக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? தப்பு தியரியில இல்ல, மனுஷனோட கைத்தரன்ல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு மெஷினால் மட்டும்தான் அவரோட கனவு லென்ஸை உருவாக்க முடியும்னு அவர் உறுதியா நம்பினார். ஆக 17ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த அறிஞர்கள் கூட கச்சிதமான ஒரு கோட்பாட்டை நடைமுறைக்கு கொண்டு வரதுல எவ்வளோ பெரிய சவால்களை சந்திச்சாங்கன்னு இது காட்டுது.